வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோகிணி அறந்தவச்செல்வம். யாழ்ப்பாணம் சுழிபுரம் பராளாய் வீதி பத்ரகாளி அம்பாள் கும்பாபிஷேகம் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. யாழ்ப்பாணம் சுழிபுரம் பராளாய் வீதி திருவருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி மகாராஜ ராஜகுரு ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியாரின் பூரண அருளாசியுடன் பிரதிஷ்டா பிரதமகுரு சிவஸ்ரீ கந்தஜெயராம குருக்கள் தலைமையில் மகா கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. மகா கும்பாபிஷேகம் தொடர்பாக சர்வத போதகாச்சாரியர் குறிப்பீடாதிபதி இவ்வாறு விளக்கம் அளித்துள்ளார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வரும் புதன்கிழமை பங்குனி மாதம் 26ஆம் நாள் 9/4/2025 புதன்கிழமை அன்று சைவமும் தமிழும் சிறந்து விளங்குகின்ற யாழ் மாவட்டத்திலே சுழிபுரம் என்கின்ற பதியிலே பராளாய் வீதியிலே கோவில் கொண்டு அருளாட்சி புரிகின்ற திரு அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் திருக்கோவிலினுடைய மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. அந்த அம்பாள் ஆலயத்தினுடைய கும்பாபிஷேக பூர்வாங்க கிரியைகள் திங்கட்கிழமை 7/4/2025 திங்கட்கிழமை பங்குனி மாதத்து 4வது திங்கட்கிழமையிலே கர்மாரம்பம் ஆரம்பமாகி மறுநாள் செவ்வாய்க்கிழமை தைலாபியங்கம் என்கின்ற எண்ணெய் காப்பு நிகழ்வும் புதன்கிழமை 9ஆம் திகதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. இந்த மகா கும்பாபிஷேகத்தினை பிரதிஷ்டா பிரதம குருவாக இருந்து அச்சுவேலி சிவஸ்ரீ கிரியா ஞான பானு கந்த ஜெயராம குருக்கள் அவர்களுடைய தலைமையில் இந்த கும்பாபிஷேக கிரிகள் நடைபெறுகின்றன. சர்வ சாதகாச்சாரியராக சாதக சக்கரவர்த்தி சிவஸ்ரீ தானு மகாதேவ பத்சாங்க குருக்கள் அவர்களும் ஏனைய சிவாச்சாரியார்களும் கலந்து இந்த கும்பாபிஷேக கிரியைகளில் ஈடுபட்டு பராளாய் வீதி சுழிபுரம் ஸ்ரீ பத்ரகாளி அம்பாளுடைய மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற திருவருள் கூட்டியிருக்கிறது. பத்ரகாளி அம்பிகையுடைய திருவருள் உலகெங்கும் வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.